ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। My respectful pranams to Holy Trio and our Senior Swamiji, Secretary Maharaj, and my love and best wishes to all of you. All of you, good morning. AC room காலைல சாப்பிட்டு வந்திருக்கீங்க. இப்போ பார்த்தேன் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறீங்கன்னு. சேரில் நேராக உட்காராமல் முன்னாடி சேரை பத்திரமா பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் உட்காராமல் ஸ்ட்ரைட்டாக உட்காந்தா நல்லாயிருக்கும். நேராக தாத்தா பாட்டிங்களுக்கு தான் சப்போர்ட் வேணும். வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு எதையாவது சார்ந்திருப்பாங்க, சவுத்தை சார்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இளைஞர்கள் ஓடுற பாம்பை சரி. சுவாமிஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னார், நான் ஃபிஜியிலேருந்து வந்திருக்கேன். பொதுவாக நாங்கள் பர்சனல் இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம். அவர் இந்த ஃபிஜின்னு திரும்ப ஞாபகப்படுத்திட்டதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். அது பொருத்தமாக இந்த இடத்துக்கு பொருத்தமானது. நான் மதுரையில் ஜாயின் பண்ணேன். மதுரையில் 15 வருஷங்கள் இருந்ததுக்கப்புறமா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து என்னை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிஜி பிரான்ச்சுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு ஃபிஜிங்கிற நாடு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அங்கே என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு தெரியாது. ஹெட் குவார்ட்டர்ஸ் தே டோல்ட் மீ யூ கோ டு ஃபிஜி. டிக்கெட் கையில் கொடுத்துட்டாங்க, வண்டி ஏறி போயாச்சு. ஹாங்காங்லேருந்து ஃபிஜி ஃப்ளைட்டு போயிட்டுருக்கேன். அப்போ அந்த ஏர் ஹோஸ்டஸ் அவங்க பக்கத்தில் நமஸ்தே சுவாமிஜி அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஃபாரின் கல்ச்சர் ஹாய் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நமஸ்தே சுவாமிஜி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, சுவாமிஜி ஆர் யூ கோயிங் டு எஸ்விசி அப்படின்னாங்க. என்னடா அது எஸ்விசி? நான் விஜிக்கு போகிறேன். ஆர் யூ கோயிங் டு எஸ்விசி? அப்போ எனக்கு தெரியல எஸ்விசி. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆர் யூ கோயிங் டு சுவாமி விவேகானந்தா காலேஜ்? அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஃபிஜின்னு ஒரு நாடு, அங்கே விவேகானந்தர் பேரில் ஒரு கல்லூரி இருக்குது, அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமிஜி நான் உங்கள் காலேஜில் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. எப்படி? அவங்க ஹிந்து கிடையாது. எனக்கு யார் நமஸ்தே சொன்னாங்களோ அவங்க ஹிந்து கிடையாது, வேற்று மதத்தை சேர்ந்தவங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த ஃப்ளைட்லேயே நான் ஒருத்தன் தான் வெஜிடேரியன். அதனால் எனக்கு முதல்ல ஒரு பிளேட் கையில் எடுத்துக்கொண்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வேகமாக சர்வ் பண்ணிவிட்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ பக்கத்தில் வந்துட்டு, சுவாமிஜி நான் உங்கள் காலேஜில் 30 இயர்ஸுக்கு முன்னாடி படித்தேன் சுவாமிஜி. அப்போ சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரங்கள்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என் குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க அவங்க குழந்தைகள் சொல்லிக் கொடுக்குறாங்களா? என்ன மந்திரம் தெரியுமா? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாண்ட் பண்ணாங்களே, அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம். என்னெல்லாம் அவங்க பீரியடில் அவங்க காலேஜில் சொல்லி கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 25-30 வருஷம் கழித்து அவங்க ப்ரொஃபஷனலே மாறி போச்சு. இப்போ அவங்க கல்யாணம் ஆகி குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிற அளவுக்கு வயசு ஆயிடுச்சு. இப்போ சொல்கிறாங்க, என்ன அந்த கல்லூரி எனக்கு கற்றுக் கொடுத்ததோ அதுதான் எனக்கு வாழ்க்கையில் இன்றைக்கும் உதவிக்கிட்டு இருக்கு. அந்த கல்லூரியில் நான் படித்த பாடம்தான் இன்றைக்கும் நான் வாழ்க்கையில் உயரத்துக்கு வந்தது காரணம் அந்த கல்லூரியில் படித்தது. அந்த என்ன கற்றுக்கிட்டனோ அந்த பண்புகள் எனக்கு அதுதான் எனக்கு ஊக்கம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கறது அந்த விவேகானந்தருடைய கருத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுதேன், நான் சரியான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபீட்பேக் கிடச்சிருச்சு அங்கே எப்படி இருக்குன்னு. அப்போ புரிஞ்சு போச்சு. அப்படி அந்த ஒரு நிகழ்ச்சி இது பொதுவாக நாங்கள் வெளியில் ஷேர் பண்ணுறது இல்லை. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சாரி மாறேன். சொல்லணும், என்ன குழந்தைகளுக்கு சொல்லணும் நம்ம. இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் எத்தனையோ கல்லூரி மாதிரி நினச்சிக்க கூடாது. இந்த இடத்த
இதுக்கு வர்றதுக்கு ஒரு கொடுப்பினை வேண்டும். அந்த பையன் பாட்டில் வந்து ஒரு வரி சேர்த்து விட்டான். அந்த பையன் ஆக்சுவலாக அது கிடையாது, புக்கிலே கிடையாது. ஆனால் வந்து சரியாக கரெக்டாக ஆட் பண்ணிட்டான். அந்த டியூன் மாறாமல் தாளம் மாறாமல் கரெக்டாக சொல்லி விட்டான் அந்த 2 லைனை. அது குருதேவரோட கிருப்பை இருந்தால் தான், அவருடைய அருள் இருந்தால் தான் இங்கே உள்ளே வர முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டான். அந்த மாதிரி நீங்கள்லாம் பெரும் பேறு பெற்றவர்கள். எத்தனையோ கல்லூரி இருக்குது, எல்லாம் இதே சப்ஜெக்ட் நீங்கள் வேறு கல்லூரிலையும் படிக்கலாம். ஆனால் இங்கே வர்றதுக்கு எத்தனை ஜென்மத்தில் நீங்கள் வந்து ப்ரே பண்ணீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம். எனிவே, இந்த நல்ல நாள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய ஜெயந்தி விழா இன்றைக்கி நடக்குது. சுவாமிஜி ஆல்ரெடி ஒரு நிறைய விஷயங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணனை பற்றி சொல்லியிருக்கார். நான் ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டேன், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். எனக்கு தெரியும் எவ்வளோ நேரம் நீங்கள் அட்டென்ஷனோட கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்டாக உங்கள் முகத்தை பார்த்துட்டு கரெக்டாக முடிச்சிடுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கணும். எவ்வளோ நேரம் நான் பேசுகிறேனோ ஃபோக்கஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கணும். இடையில கேள்வி கேட்பேன், சம்மதமா? எஸ் ஆர் நோ? ரைட். ஆரம்பத்தில் ஒரு மந்திரம் சொன்னேன், ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாயத்தே நமஹா. அப்படின்னா அவதாரங்களில் தலை சிறந்தவர் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். யார? ஸ்ரீராமகிருஷ்ணர். அவதாரங்கள் நமக்கு தெரியும். ராமர் அவதாரமாக வந்தார். எதுக்கு வந்தார்? ராவணனை ஒரு அசுரனை அழிச்சிட்டு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்தார். கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். எதற்கு வந்தார்? எந்த அசுரனை அழிச்சார்? கம்சனை அழிச்சார். இது போன்ற சொல்கிறோம். ராமகிருஷ்ண அவதாரத்தில் எந்த அசுரனை அழித்தார்? அவர் கையில் ஏதாவது பாருங்க, ஏதாவது அம்பு ஏதாவது வச்சிருக்காரா? வில் அம்பு வச்சிருக்காரா? அவதாரம்னா நம்ம வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தான் அது அவதாரம் வருதுன்னு சொல்கிறோம். தீயோர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்கு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நான் எப்போதும் வருகிறேன், யுகந்தோறும் வருகிறேன் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு. இந்த ராமகிருஷ்ண அவதாரத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் எந்த அசுரனை அழித்தார்? யாரு சொன்னார்? நல்லா கைத்தட்டினது சாருக்கு. ரைட். சம்சய ராட்சச நாச மகாஸ்திரம், நமக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகம் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக. எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதாரம் பண்ணது 1800. அந்த பீரியடில் இந்தியா வந்து அடிமை நாடாக இருந்தது. அப்போ மக்களிடையே பெரிய சந்தேகம், கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தால் அவர் பார்க்க முடியுமா, பலவிதமான சந்தேகங்கள். எதை ஃபாலோ பண்ணுறது, எத்தனையோ அமைப்புகள். அப்போ சந்தேகம் அப்படிங்கிற பெரிய ஒரு அரக்கன் இருந்தால் அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார். நமக்குள்ளே வந்து ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியுமா? நாம் ஸ்ரீராமகிருஷ்ணனோட மெசேஜ் ரொம்ப முக்கியமானது. சுவாமிஜி ஆல்ரெடி ஹைலைட் பண்ணிட்டாரு. 3 முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் உலகத்துக்கு வழங்கின 3 முக்கியமான விஷயம். தம்பிங்களா, கேள்வி கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், மனிதன் தெய்வீகமானவன். ஃபர்ஸ்ட் மெசேஜ், மனிதன் we are divine. மனிதன் தெய்வீகமானவன். 2வது மெசேஜ், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அந்த கடவுளை நம்ம பார்க்க முடியும். கடவுள் இருக்கார், அந்த கடவுளை நம்ம பார்க்க முடியும். செகண்ட் மெசேஜ். 3வது மெசேஜ், எல்லா மதங்களும் உண்மை, எல்லா மதங்களும் காட்டக்கூடிய பாதையும் ஒன்றுதான். எல்லா மதங்களும் உண்மை, அந்த எல்லா மதங்களும் காட்டக்கூடிய பாதையும் ஒன்றுதான். 3 முக்கியமான, நிறைய மெசேஜ் இருக்கு. 3 முக்கியமான மெசேஜ். 1, நாம தெய்வீகமானவர்கள். இப்போ நான் காலையிலே எழுந்திருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் தெய்வீகமானவன் சொல்லிக்கிட்டே இருந்தா நான் என்னவாவேன்? தெய்வமாயிருவேன். காலையில் எழுந்திருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் பிசாசு ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா என்னவாவேன்? பிசாசு. அப்போ நாம் என்ன நினைக்கணும்? நான் தெய்வீகமானவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். சரி சுவாமி, இந்த தெய்வீகம் சொல்கிறீங்க, ஏன் நாங்கள் அதை மறந்து போகிறோம்? எல்லாருக்கும் தெரியும் நம்ம தெய்வீகமானவர்னு. அது ஏன் நமக்கு மறந்து போகுது அப்படின்னா, சம்சய நமக்கு மறந்து போகுது. ஏன்னா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அந்த தெய்வீகத்தை மறந்து போயிடுறோம்.
மறந்து போனதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அவதாரம் வருகிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். த கோல் இஸ் டு manifest this divinity by controlling nature, internal and external. Do this either by work or worship or psychic control or philosophy, by one or more or all of this, and be free. This is the whole of religion. ஜிஸ்ட் கொடுத்துறாரு சுவாமிஜி. ரிலிஜியன்னா என்ன, மதம்னா என்ன? ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். நமக்குள்ள அவ்வளோ சக்தி இருக்கு, அவ்வளோ ஆற்றல் இருக்கு. ஒரு பாட்டு பாடுவோமா? ஏன்னா அங்கெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஒரு பாட்டு பாடுவோம். எழுந்தேரு எழுந்தேரு பாரதமே, நீங்க எல்லாரும் வாயை திறந்தே ஆகணும். எழுந்தேரு எழுந்தேரு பாரதமே. செக்ரட்டரி மகாராஜ் கேட்கவே இல்லையா நீங்க பாடினது? எழுந்தேரு எழுந்தேரு பாரதமே, விழித்துக்கள் விழித்துக்கள் தாயகமே, நாளைய உலகின் நாயகனாக பாரத பெருமை பாரெங்கும் போங்க. கடைசியில் இருக்க தம்பிங்களை சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆயத்திலிருந்து பாடணும். எழுந்தேரு எழுந்தேரு பாரதமே, விழித்துக்கள் விழித்துக்கள் தாயகமே. எல்லாம் உபனிஷதான் அதான் சொல்லுது. உத்திஷ்டத ஜாகிரத பிராப்யவரான் நிபோதத. விவேகானந்தர் தான் சொல்றாரு, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். ஸ்ரீராமகிருஷ்ணர் தான் சொல்றாரு, விழிப்புணர்வு வரட்டும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இங்கிலீஷ் தேதிக்கு நம்ம என்ன கொண்டாடுறோம்? கல்பத்தொரு தினம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண நாள். என்ன சொன்னார்? என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார்? உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு கிடைக்கட்டும். அந்த விழிப்புணர்வு ஞாபகம் வச்சுக்கணும். விழிப்புணர்வு அது என்ன விழிப்புணர்வு சுவாமி அப்படின்னா, ஹூ ஆம் ஐ, நான் யாரு? ஹூ இஸ் ஸ்ரீராமகிருஷ்ணா? கடவுளுங்கிறது யாரு? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மீ அண்ட் ஹிம்? ரெண்டு பேருக்கு இடையில என்ன சம்பந்தம்? இதை பற்றின ஆராய்ச்சி, விழிப்புணர்வு. என்னைக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சோ, நான் தெய்வீகமானவன் அப்படிங்கிற விழிப்புணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சோ, நீங்கள் எதையும் சாதிப்பீங்க. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். அந்த விழிப்புணர்வு யாருக்கிட்டலாம் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் வெற்றியில் தான் ஜெயமாகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த விழிப்புணர்வு நமக்குள்ள வரணும். நான் தெய்வீகமானவன், நான் தெய்வீகமானவன் 24 மணி நேரம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ தெய்வீகம் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 3 விஷயம் ஸ்ரீராமகிருஷ்ணோட மெசேஜ். ஃபஸ்ட்டு, நான் தெய்வீகமானவன், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவரை வந்து பார்க்க முடியும். 3வது, எல்லா மதங்களும் ஒரே டைரக்ஷனில் தான் போகுது. அவர் சாதாரணமாக சொல்லிடல, தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக உணர்ந்ததை சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லாருக்கும் தேவையான மெசேஜை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். இளைஞர்களாகிய உங்களுக்கும் மெசேஜ் கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா? எப்போதும் ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை பேசணும். விளையாட்டுக்காக கூட போய் சொல்லக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட விளையாட்டுக்காக கூட ஒரு சின்னதாக கூட ஒரு பொய் சொல்லக்கூடாது. இந்த கலியுகத்தில் உண்மை பேசுகிறது தான் தவம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். முதல் விஷயம். 2வது, கன்சன்ட்ரேஷன், மன ஒருமைப்பாடு. ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார் ஸ்ரீராமகிருஷ்ணர். ஒருத்தன் என்ன பண்ணால், மீன் பிடிச்சிட்டு இருந்தான். வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். வலை போட்டாச்சு, மீனுக்காக காத்துட்ருக்கிறான். கையில் அந்த ராடை பிடிச்சிட்டே இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒருத்தர் போகிறார். போயிட்டு கேட்குறார், அந்த விவேகானந்தா காலேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறாரு.
இவர் வந்து அப்படி பிடிச்சிட்டே நிற்கிறாரு. ரொம்ப நேரம் அவர் கேட்குறாரு, இந்த விவேகானந்தா காலேஜுக்கு எப்படிங்க போகணும்னு கேட்குறாரு. அவர் கேட்டு கேட்டு பார்த்தாரு, வாயே திறக்கலவா. சரின்னு போயிட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த மீன் அந்த ராடு ஆடிட்டு இருந்தது. டக்குன்னு தூக்குனா மீன் வந்துருச்சு. போட்டுட்டு ஓடி வந்துட்டு, சார் 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 ஏதோ என்கிட்ட கேட்டிங்களே, என்ன சார்? இல்லை, என்னப்பா இவ்வளோ நேரம் காட்டுக்கத்தான் கத்திட்டு இருந்தேன், பேசாமல் இருந்தேன், இப்போ வந்து என்னன்னு கேட்குறேன், இந்த விவேகானந்தா காலேஜுக்கு எப்படி போகணும்? ஓ அதுவா சார், மயிலாப்பூரில் இருக்குது சார், போயிட்டு வாங்க சார். இதையாப்பா முன்னாடியே சொல்லலை நீயே? அப்போ அவர் சொன்னார், என்னுடைய கவனமெல்லாம் மீன் பிடிக்கிறல இருந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கணும். இதை சாதிப்பேன், இதை நான் ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வராது, தேவையற்ற விஷயங்களில் மனசு போகாது. சுவாமி விவேகானந்தா சொல்வார், டேக் அப் ஒன் ஐடியா. ஒரு குறிக்கோளை எடுத்துக்கோங்க, டேக் அப் ஒன் ஐடியா, லிவ் ஆன் தட் ஐடியா, ட்ரீம் ஆஃப் இட், திங்க் ஆஃப் இட். அதை பற்றியே நினைக்கணும், அதை பற்றியே சிந்தனை பண்ணணும், அதை பற்றியே கனவு காணணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணோட மெசேஜ் ஒன்று ட்ரூத்ஃபுல்னஸ், செகண்ட் கான்சன்ட்ரேஷன். என்ன வேலை பண்ணாலும், படித்தாலும், காலேஜில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், காய்கறி வெட்டினாலும், மியூசிக்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, 100% மனசு அதில் போட்டு செய்யுங்க, ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். ரெண்டாவது மெசேஜ். மூணாவது, நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்க, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வேலைக்கு போவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க போகிறீங்க. எவ்வளோ வாழ்க்கையில் உயரத்துக்கு போனாலும் பணிவு இருக்கணும். ஈகோ, அகங்காரம் வந்துடக்கூடாது. ஒரு தடவை ஒரு படகுல போயிட்டுருக்குறாங்க, பெரிய பண்டிதர்கள்லாம் படகுல உட்காந்துருக்குறாங்க. போகும்போது பேசிக்கிட்டே போகிறாங்க. அந்த படகுக்காரனை கூப்பிட்டு, உனக்கு இந்த ராமாயணம் தெரியுமா கேட்டாங்க. சாமி, என் வேலை படகு ஓட்டுறது, துடுப்பு போட்டு படகு ஓட்டுறது எனக்கு இதான் தெரியும், ராமாயணம் படித்ததில்லை சாமி. அப்படியா, உன் வாழ்க்கையில் கால்வாசி இதை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. கொஞ்சம் நேரம் போச்சுட்டு இருந்தது. உனக்கு இந்த பகவத்கீதையாவது தெரியுமா அப்படின்னு கேட்டார். அது எங்கே சாமி படிச்சு, பகவத்கீதைனாலே என்னன்னே தெரியாது, பாதி வாழ்க்கை வீணா போச்சே, கீதையே படிக்கல, பாதி வாழ்க்கை வீணா போச்சே. இவங்க பெரிய பண்டிதர்கள், பெரிய சாஸ்திரத்தை பற்றி சர்ச்சை பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேற கேட்க, உபநிஷதமாக படிச்சிருக்கிறியா? உபநிஷதம். அவன் சொன்னான், இல்லை சாமி அதெல்லாம் படிக்கல சாமி. கொஞ்ச நேரம் ஆச்சு, நடுக்கடலுக்கு படகு போச்சு. பெரிய சூறாவளி காற்று வந்துச்சு, படகு அப்படியே நிலை குளிஞ்சு ஆடுது, எப்போ வேணாலும் கீழே விழுந்துடும். அப்போ அந்த ஓடக்காரன் கேட்டான், படகோட்டி, சாமி உங்களுக்கு நீந்த தெரியுமான்னு கேட்டான். என்ன கேட்டான்? நீந்த தெரியுமான்னு கேட்டான். எனக்கு தெரியாதே அப்படின்னாங்க. எல்லா பண்டிதரும் சொன்னாங்க, உங்கள் மொத்த வாழ்க்கையும் போச்சு சாமி. எனக்காவது கொஞ்சம் வாழ்க்கை, அரை வாழ்க்கை தான் போச்சு, உங்கள் மொத்த வாழ்க்கையும் போச்சு. ஏன்னா இங்கே நீந்த தெரிந்தாச்சான் இந்த வாழ்க்கை வந்து கரையேறி போக முடியும். இந்த உதாரணத்தை ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லிட்டு சொல்கிறார், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும், எத்தனை பெரிய விஷயங்களை சாதித்தாலும் பணிவு நம்மக்கிட்ட இருக்கணும். பணிவு இருந்ததுனா தான் நம்ம தப்பித்தோம். அதனால் அது ஒரு முக்கியமான மெசேஜ், ஞாபகம் வச்சுக்கணும். முதல் மெசேஜ் ட்ரூத்ஃபுல்னஸ், செகண்ட் மெசேஜ் கான்சன்ட்ரேஷன், மூணாவது வாழ்க்கையில் பணிவு இருக்கணும். அடுத்ததாக லாயல்ட்டி டு திஸ் ஆர்கனைசேஷன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, படித்து முடித்ததுக்கப்புறமா எங்கே உலகமெங்கும் நம்மளுடைய ஆசிரமத்தோட கிளைகள் இருக்குது, எங்கே போகிறீங்களோ போய் சொல்லுங்கள், நான் விவேகானந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள், உங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்புள்ள கூப்பிட்டு போவாங்க. எங்கே போனாலும் உங்களால் முடிஞ்ச சேவையை இந்த ஆசிரமத்துக்கு, இந்த ஆர்கனைசேஷனுக்கு திருப்பி கொடுக்கணும். இந்த ஆர்கனைசேஷனால் நாம் வளர்ந்தோம், இந்த ஆர்கனைசேஷனில் தொடர்ந்து இந்த உங்களை போல் எத்தனையோ குழந்தைகள் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் சேவை பண்ணணும். உங்களால் முடிஞ்ச சேவையை எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அங்கே உங்களுடைய சேவையை நீங்கள் வந்து செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு தொடர்புலேயே இருப்பீங்க. தொடர்ந்து எங்கே போனாலும் ஒரு தொடர்புலேயே இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் மனுஷங்கிட்ட கடவுளை பாருன்னு சொல்லியிருக்கார். அதுதான் நம்ம ஆர்கனைசேஷன் வந்து இவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு போகிறதுக்கு காரணம், மனுஷனுக்கு வந்து கடவுளாக பார்த்து சேவை பண்ணுறோம்.
அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு முறை காசிக்கு யாத்திரை போயிட்டுருக்கார், கப்பலில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு தேவ்கர்னு ஒரு இடம் வருது. அங்கே அந்த இடத்துல பார்க்குறாரு, மக்கள்லாம் கஷ்டப்படுறத பார்க்குறாரு. கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, சாப்பாடு இல்லாமல், தலைக்கெல்லாம் எண்ணெய் இல்லாமல், பரட்ட தலையா ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்குறாரு. அப்போ கூட வந்தவர்கிட்ட சொல்கிறார், இவங்களுக்கெல்லாம் முதல்ல சாப்பாடு போடு அப்படின்னாரு. இப்போ கூட வந்தவர் சொன்னார், சுவாமி நம்ம வந்து காசிக்கு யாத்திரை போயிட்டுருக்கோம், திரும்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறபடி எல்லாத்தையும் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ராமகிருஷ்ணன் சொன்னார், அப்படியா, உன்னுடைய சிவபெருமான் காசியில் இருக்காரா, நீ போய் பார்த்துக்க, நான் வரல. என்னுடைய சிவபெருமான் இவங்க தான், நான் பார்க்குற இவங்க தான் என்னுடைய சிவபெருமான், அவங்களுக்கு முதல்ல சேவை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் எவ்வளோ உணவுப் பொருள் வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் அப்போவே இறக்கி எல்லாருக்கும் சர்வ் பண்ணி எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு பார்த்துட்டதுக்கப்புறம் தான் வண்டி கலப்பு போகலாம் அப்படின்னாரு. அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர். ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னைக்கே தொடங்கி வச்சார். அவருடைய திருக்கரங்களாலே இந்த ஆர்கனைசேஷன் எப்படி வரணும், ஷேப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கார். அந்த மாதிரி எந்த விதத்துலையாவது இந்த ஆர்கனைசேஷனோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தருடைய பூரணமான திருவருள் உங்கள் எல்லாரும் மேலே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கேட்ட விஷயத்த இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடாமல் 10 பேருக்கு நீங்கள் போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? மனிதன் தெய்வீகமானவன், கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவரை நாம் பார்க்க முடியும். 3வது, எல்லா மதங்களும் ஒரே இறைவனை நோக்கி தான் போகுது. இந்த மெசேஜை ஸ்ரீராமகிருஷ்ணோட ஜெயந்தினால நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த மெசேஜை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஜெயராமகிருஷ்ணா.